ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு விஷயத்த இது பண்ணி அப்பா கிட்ட சொன்னேன். இது மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்பா சொன்னார், இப்போதைக்கு வேண்டாம்ப்பா, இன்னும் 2 வருஷம் போகட்டும். ஏன்னா இப்போவே நம்ம கொஞ்சம் வயல்லாம் பராமரிக்கிறதுக்காக, அந்த செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் கடன் 1,00,000 ரூபா வாங்கியிருக்கேன். அதெல்லாம் குடுத்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 வருஷம் போகட்டும். கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம வீடு கட்டுறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான்ப்பா, இல்லைங்கள. ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும்ப்பா அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிற நீ? உனக்காக நான் என்ன பண்ணாமல் இருக்கணும்? எல்லாமே நான் உனக்காக தான்ப்பா பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொன்னார். எனக்கும் வீடு கட்டணும், பண்ணணும், செய்யணும்னு ஆசை இருக்குப்பா. உனக்குள்ள ஆசை எனக்கும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்மள்ட்ட பணங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால வேறு வழி இல்லை நம்மளுக்கு. என்ன ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து போகிறதுக்கு வேறு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னெலாம் நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னோடனே, எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் கிடையாது. நான் அந்த விஷயத்த கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மற்ற விஷயத்த நம்ம இறங்கிடலாம். ஆனால் பண விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து தான் நம்ம ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஒவ்வொரு முடிவும் நீங்கள் எடுக்கணும், பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அந்த ஒரு நிலைமைங்கிறத நம்ம மாற்றணும் அப்படின்னா, அதை கொஞ்சம் நம்ம யோசித்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, சரிப்பா சரி, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியாகும், எல்லாம் சரியாகும். அதை நம்ம முயற்சிகளை மட்டும் நீங்கள் கைவிடாமல் எதாக இருந்தாலும் நீ இது பண்ணனாலே போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை மட்டும் நம்ம ஒரு மனசுக்குள்ளே வச்சுருந்தோனாலே போதும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் யோசித்தேன். இது மாதிரி நம்ம இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம நீ ஒரு வேலைக்கு இன்னும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்ப்பா. இப்போ இருக்கிற வேலையெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நீ ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்க முடியும், பண்ண முடியும். இப்போக்கி ஒரு 15,000 சம்பாதிக்கிறேன்னா அதெல்லாம் 10 மாதத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு, பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் எடுத்துக்கும். நீ ஒரு மாதம் ஒரு 30,000 40,000 சேர்த்தா தான் ஒரு 2, 3 வருஷத்தில் நம்ம ஓரளவு ஏதாச்சும் ஒரு வீடை கட்டலாம், பண்ணலாம், செய்யலாம்ப்பா அப்படின்னோடனே, சரிப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் நல்லபடியாக வீடு கட்டுவேன், பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும், அதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். அதை நீ இது பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறத நீ தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, செய்யாதீங்க, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே, சரிப்பா நான் அப்போனா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏதாச்சும் வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வேலை பார்க்குறேன். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. இன்க்ரீஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படியே தான் இருக்குது நிலமைங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, அதனால நான் சொல்கிறத கேளுப்பா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும், பண்ணணும் அப்படின்னு நீ நினை அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுது, தெரியாமலாம் கிடையாது. ஒரு சில விஷயத்த நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு கரெக்டான ஒரு வேலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே கொண்டுட்டு போக முடியும், செய்ய முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டனாலே போதும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சில இதை நம்ம யோசித்து பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவெடுத்தேன். அதுக்கு அடுத்த நாள் நான் யோசித்த விஷயம் சரி பார்ப்போம், அடுத்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப ஸ்கூல்லேருந்து என் கூட படித்த ஃப்ரெண்டு, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவன் நல்ல ஒரு வேலையில் இருக்கான் பேங்க்கில். அவன்கிட்ட ஏதாச்சும் ரிலேட்டடாக வேலை கேட்போம் அப்படின்னோன்னா, அவன் சொல்கிறான் இது மாதிரி கலெக்டிவ் இதுக்கு 25,000 சேலரி, நீ வேணால் ஜாயின் பண்ணிக்கிறியா கலெக்ஷன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணால் போதும், ஒரு வருமானம் வந்தால் நம்ம ஒரு வீடு கட்ட, பண்ண, செய்ய எல்லாத்துக்குமே உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி ஓகே, நீ இந்த அளவுக்கு எனக்கு ஃபேவராக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன், கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, கிடைக்கும், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே கிடைக்கும், இப்போதைக்கு இருக்கிற நிலமை சரியாகும்,
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே நம்மளுக்கு கிடைச்சா சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. இன்டர்வியூவில் எனக்கு கிடச்சிச்சு.